மக்களே அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ என்னடா இன்னைக்கு லைவை காணோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆமா மக்களே, லைவ் பண்ண டைமிங் செட் ஆகல. ஸோ அதனாலதான் காலைல லைவ் பண்ண முடியல. ஸோ அதனால ரெக்கார்ட் செஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரெக்கார்ட் செஷனால நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும், ஸோ ரெகுலரா படிக்கணும் அப்படின்ற ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடா தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால விட்டுற மாட்டேன், நீங்களும் விட்டுறாதீங்க, ரெகுலரா படிங்க. ஸோ லைவா இருந்தாலும் ரெக்கார்டா இருந்தாலும் ப்ரீமியரா இருந்தாலும் உங்களோட படிக்கிற ஜேர்னியை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஸோ அது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது குவெரிஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட சைடி மேலே ஜாக்சன் சாரோட எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பாஸ். நம்ம CWG15 கோடு வந்து ஸோ நேற்று நிறைய பேருக்கு வந்து எனக்கு இன்வாலிட் வந்துச்சு சார், யூஸ் ஆகல, ஸோ நிறைய பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இஷ்யூஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அந்த கோடை வந்து திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடாக இருந்தாப்பா கொடுக்க போகிறோம். ஸோ வேண்டவங்க இப்போயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அக்டோபர் 5-6 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு? ஸோ அதாவது நேற்று வந்து நம்ம 4 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு 5-6 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் இருக்கா? ஆமா, வேர்ல்ட் ஹேபிடேட் டே அப்சர்வ் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். அக்டோபர் மந்தோட முதல் திங்கட்கிழமை வேர்ல்டு ஹேபிடேட் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 1986 யூஎன் அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணப்பட்டிருக்கிறது, சரியா? ஸோ இந்த டே வந்து எதற்காக செலிப்ரேட் பண்ணுவோம்? ஹேபிடேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாழ்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமான இயற்கை சார்ந்து ஸோ வாழ்விடமா ஒரு இடம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டே தான் இந்த வேர்ல்டு ஹேபிடேட் டே ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட். ஸோ இது அப்சர்வ் பண்ணுவாங்க யூனியனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. ரைட். ஸோ இதே மாதிரி அக்டோபர் 6 வந்து வேர்ல்டு செரிப்ரல் பிளாசி டே வந்து அப்சர்வ் பண்ண முடியும். செரிப்ரல் பிளாசின்னு சொல்லி செரிப்ரல் பிளாசி டே வந்து உங்களுக்கு நரம்பியல் மூலமாக பாதிக்கப்படுற ஒரு டிசார்டர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதனால ஒரு 17 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லப்படுகிறது. ஸோ அதற்கான ஒரு டேவாக இது இருக்கணும். செரிப்ரல் பிளாசிக்கான தினமாகவும் அக்டோபர் 6 இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டே வந்து பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ எப்படி சொல்றது? ஸோ எஸ், ஸோ செரிப்ரல் பிளாசின்றது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும், சரியா? ஸோ அப்படி இல்லை, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி சொல்றது? 6 அறிவு இருக்க எல்லாருக்கும், சரியா? ஸோ 6 அறிவு இருக்க எல்லாருமே வந்து செரிப்ரல் பிளாசி நோயால பாதிக்கப்படுறதுக்கான ஹேபிட் இருக்கு, சரியா? ஸோ 6 அறிவு இருக்க எல்லாருக்கும் வந்து செரிப்ரல் பிளாசின்ற ஒரு ஹேபிட் வந்து வர்றதுக்கான பாதிப்பு வர்றதுக்கான ஹேபிட் இருக்கு அப்படின்னு ஞாபகம், ஹேபிடேட் இருக்கு அந்த மாதிரி, சரியா? எஸ். நெக்ஸ்ட், வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் ஆன் அக்டோபர் 5. ஸோ நேஷனல் டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5, வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே அக்டோபர் 5. 1994 இருந்து யுனெஸ்கோ அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் ரீகாஸ்டிங் டீச்சிங் அஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. டீச்சர்களுக்கான தினம் வந்து நேற்று இருந்திருக்கு, சரி? அக்டோபர் 5 வந்து வேர்ல்டு டீச்சர்ஸ் டே, நேஷனல் கிடையாது, இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு, சரியா? ஸோ வழக்கம் போல தான் அவங்களுக்கான அப்ரிசியேஷனுக்கான ஒரு டேவாக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட். ஸோ யுனெஸ்கோட டிஜி ஆட்ரி அஸுலே, ஹெட்குவார்ட்டர்ஸ் பாரிஸ், பிரான்ஸ், ஃபவுண்டட் 1945. ரைட். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு அனிமல் டே நேற்று பார்த்தோம். வேர்ல்டு அனிமல் டே இன்னைக்கு அக்டோபர் 4, சரியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ சிம்பிள் அதே தான்ப்பா. ஸோ செப்டம்பர் 5 நேஷனல் டீச்சர், அக்டோபர் 5 வேர்ல்டு டீச்சர், ஓகேவா? ஒரே மாசத்துல நேஷனல் லெவல் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு மாறியாச்சு, ஓகே? டீச்சர்ஸ் எல்லாரும் அப்பாயின்மெண்ட். Government appoints MD and CEO of Union Bank of India and Central Bank of India. அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாக்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாக்கும் MD and CEO அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ யார் என்ன டேர்ம், யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனியன் பேங்க் எடுத்துக்கிறோம், சரி? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEO ஆக நம்ம ஆஷிஷ் பாண்டே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் இதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தவர் தான். ஸோ அவர் இப்போ நம்ம மணிமேகலைன்ற மேடம் யூபியோட சிஓ இருந்தவங்க, ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். 3 வருஷ டேர்முக்கு நம்ம ஆஷிஷ் பாண்டே நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEO ஆக மணிமேகலையை ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் இதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தாரு. ரைட். ஸோ ரெண்டாவது யாரு? நம்ம இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEO ஆக கல்யாண்குமார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்தவர், சரி? பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்தவர் தான். அவரு நம்ம MV ராவை ரீப்ளேஸ் பண்ணி கல்யாண்குமார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEO ஆக 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், சரியா? இதான் கதை. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஷிஷ் பாண்டே, கரெக்டா? எஸ். ஸோ யூனியனா இருந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து ஆயுஷ் அதிகமா இருக்கும், சரியா? ஆஷிஷ் வச்சுக்கலாம், எஸ், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நீங்க யூனியனா இருந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து
இல்லைனா கிரிக்கெட் பற்றி ஆஷஸ்னா எனக்கு கிரிக்கெட் தான் ஞாபகம் வருது. ஸோ நிறைய பேருக்கு கிரிக்கெட் பற்றி தெரியும். ஆஷஸ் ட்ராஃபின்னு ஒன்று நடக்கும். ஸோ அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பட் இது என்னன்னு பார்த்துக்கலாம், என்ன வச்சுக்கலாம், யூனியனு, ஆஷிஷ் பாண்டே, எஸ். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ யூனியனாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயுஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஆயுஸ்னா வந்து லைஃப் டைம், சரி, ஆயுசு தீர்க்க ஆயுசோட இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஆயுசுகள் அதிகமாக இருக்கணும், நீங்கள் யூனியனாக இருக்கணும், ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் பேங்க்கு என்ன க்ளோ வச்சுக்கலாம், சென்ட்ரல் பேங்க்ல கல்யாணம் பண்ணா லோன் கொடுக்குறாங்கப்பா, சரியா? ஸோ சென்ட்ரல் பேங்க்ல கல்யாணம் பண்ணீங்கன்னா லோன் கொடுப்பாங்க, ஓகேவா? எஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க்ல கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்குறீங்களா அப்படின்னா கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கோங்க வேண்டுறவங்க. ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிஓ ஆஷிஷ் பாண்டே, ஃபவுண்டர் 1919, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிஓ கல்யாண் குமார், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1911, ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஷோபா குப்தான்ற மேம் வந்து டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸோட டைரக்டர் ஜெனரல். சரி, டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா ஆமாப்பா, டிஃபென்ஸ் கீழே வரும். ஸோ டிஃபென்ஸ் எஸ்டேட்னா வந்து இந்த டிஃபென்ஸ் லேண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எப்படி சொல்றது, ஸோ இந்த பாதுகாக்கப்பட்ட நிலம், டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த கன் ஃபைரிங் ஏரியாவா இருக்கட்டும், ஸோ இந்த எக்ஸைஸ் நடத்துற ஏரியாவா இருக்கட்டும், டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்க ஏரியாவா இருக்கட்டும், டிஃபென்ஸ் எப்படி சொல்றது, இந்த டிஃபென்ஸ் கேங்ஸ் இருக்க ஏரியாவா இருக்கும், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிஃபென்ஸ் எஸ்டேட்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி அதோட டைரக்டர் ஜெனரலாக தான் நம்ம ஷோபா குப்தா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், ரைட்? ரைட்டு. ஸோ குழு சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் எம்ஓயு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா சைன்ஸ் எம்ஓயு டு ஸ்ட்ரெங்தன் டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி. அதாவது நம்ம டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எம்ஓயு போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னா ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை நம்ம டெய்லி ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு பேரும் வந்து கோஆர்டினேட்டடா இருக்கணும். எதற்காக? இந்த சைபர் கிரைம்ஸையும் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸையும் வந்து தடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ தெரியுதா எதுக்காக ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டைப் வைக்கிறாங்கன்னு? ஸோ டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் தேவைப்படுது. ஸோ அதில் நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் குறைக்கணும், சைபர் கிரைம்ஸ் எல்லாம் குறைக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொலாபரேஷன் வைக்கப்பட்டிருக்கிறது, ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்காங்களே, அவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜம்மு கூட ஒரு டைப் வச்சிருக்காங்க. எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, ஸோ எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை நிறைய எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை நிறைய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜம்மு கூட ஒரு எம்ஓயுவை போட்டிருக்காங்க, ரைட்? ரைட்டு. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட், ஐயோ, நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். என்ன டிஃபென்ஸ்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்ஸ் MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸ் டீகமிஷன் இன் சண்டிகர். அதாவது வந்து MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸான கடைசி ஸ்குவாட்ரனையும் வந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் இந்த MiG-21 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கடைசி 2 ஸ்குவாட்ரனான நம்பர் 23 பேந்தர்ஸ் டீமையும் நம்பர் 3 கோப்ராஸ் டீமையும் வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் சண்டிகர்ல இருந்த 36 ஜெட்ஸும் வந்து டீகமிஷன் பண்ணப்பட்டு விட்டு ரெண்டு டீம் இருந்தாங்க. ஸோ நம்பர் 23 அண்ட் நம்பர் 3. ஸோ நம்ம சொல்லுவாங்களா அந்த வாக்கி டாக்கி இந்த இதெல்லாம் பேசுறப்போ, இந்த ஃபைட்டிங்லாம் நடக்கிறப்போ, ஏர் ஜெட் ஃபைட்டிங் நடக்கிறப்போ, நம்பர் 23 பேந்தர் டீம் இட்ஸ் அரைவிங் நவ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டீம் அவங்க அந்த டீமோட நம்பர் என்ன, ஸோ அதில் எந்த ஜெட் போகுது அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் தான் அது. நம்பர் 23 டீமும் நம்பர் 3 டீம். சரி, நம்பர் 23 டீம் பேரோட பேந்தர், நம்பர் 3 டீம் பேரு கோப்ராஸ், ரைட்டா? அந்த 2 டீமான MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸ் டீமையும் வந்து ஸ்குவாட்ரன், அதாவது ஸ்குவாட்ரன் சொல்லுவாங்க, டீம் ஸ்குவாட்ரன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெட்ஸும் வந்து டீகமிஷன் பண்ணப்பட்டு விட்டது சண்டிகரில். சரியா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 1963 வந்துச்சு. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பேக் போனா இருந்துச்சு. 1965 நடந்த வாரா இருக்கட்டும், 1971 நடந்த வாரா இருக்கட்டும், கார்கில் வாரா இருக்கட்டும், அதுல வந்து இது இந்த ஜெட்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது வந்து சோவியத் ஏரா லெகசியை வந்து ஃபாலோ பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து மொத்தமாக நிறுத்தி விட்டார்கள், டீகமிஷன் பண்ணி விட்டார்கள், ரைட்டா? ரைட்டு. ஸோ முதல்ல வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து MiG-21 பைசன், அதான் வந்து ஃபைட்டர் ஜெட் ஃப்ளோட் பை உமன் IAF. சரியா? IAF ஆஃபீஸரா இருந்த IAFல இருந்த உமன் ஆஃபீஸர் தான் முதல்ல இந்த MiG-21 பைசன் ஜெட்டை வந்து இயக்குனாங்க, ஃபைட்டர் ஜெட்டை வந்து இயக்குனாங்க. சரியா? பறந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ தொடர்ந்து இப்போ கடைசியா வந்து அந்த முடிச்சு வச்சதும் அவங்க தான் பிரியா சர்மா. சரியா? ஃபைனல் ஃபிளைட் பாஸ்டும் வந்து பிரியா சர்மா தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? எஸ். கிளியர்? கிளியர். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் யாரு? அமர்பிரீத் சிங், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1932, ரைட்? இதே மாதிரி நம்ம INS சட்லஜ் மொரிஷியஸை ரீச் பண்ணிருக்காங்க. எதற்காக? 18வது ஜாயிண்ட் ஹைட்ரோகிராபிக் சர்வே நடத்தணும் அப்படின்றதுக்காக INS சட்லஜ் வந்து நம்ம மொரிஷியஸ்க்கு போயிருக்கு, ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் அவார்ட். என்ன அவார்டு? இந்தியா வின்ஸ் ISSA அவார்ட் ஃபார் 2025 ஃபார் எக்ஸ்பேண்டிங் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ். அதாவது வந்து சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ் வந்து கொடுத்ததுக்காக இன்டர்நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் அவார்ட்ஸ்ல நம்ம இந்தியாவுக்கு அவார்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்ற கேட்டகரிக்காக, அப்படின்ற ஒரு ஹானருக்காக இந்த இன்டர்நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் அவார்ட்ஸ் வந்து
கிடைத்திருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு. எதற்காக அப்படின்னா நம்ம கண்ட்ரில வந்து சோசியல் செக்யூரிட்டி கவரேஜ் வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம், அதுல நிறைய சக்சஸ் பார்த்திருக்கோம் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு சோசியல் செக்யூரிட்டி ஃபோரம்ல கோலாலம்பூர்ல இந்த அவார்டு இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் ரைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோமா, ஸோ குளோபல் டூரிசம் அவார்ட்ஸ்ல நம்ம ஆந்திர பிரதேசோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்க. ரைட் ரைட்டு. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் சமிட். ஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் குஜராத். அதாவது வந்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, நேஷனல் கான்ஃபரன்ஸ் இங்க குஜராத்தில். 2 நாளைக்கான கான்ஃபரன்ஸ் குஜராத்தில் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மாடர்னைசிங் லேண்ட் கவர்னன்ஸ், என்ஹான்சிங் டிசாஸ்டர். அதாவது லேண்ட் கவர்னன்ஸ் வந்து நிறைய வந்து மாடர்னைஸ் பண்ணணும். ஸோ இந்த டிசாஸ்டர் நடக்கிறதா அதை தடுக்கிறதுக்கான வழிகளை இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ சிட்டிசன்ஸ்க்கான நில உரிமைகளை அவங்களுக்கு டிஜிட்டலைசேஷன் மூலமா இனோவேஷன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்க்காக தான் இந்த மீட்டிங் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது குஜராத்தில். அந்த மீட்டிங்கோட பேர் தான் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ். ரைட்டா? எங்க நடந்துச்சு? குஜராத்தில். குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவரத், கேபிட்டல் காந்தி நகர். ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோமா, நினைக்கிறேன். சோ தேர்ட் குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சமிட் ஜேபி நட்டா ஓபன் பண்ணி வச்சாரு. இந்த சமிட் எங்க நடந்துச்சு? நியூடெல்லியில பாரத் மண்டபம் நடந்துச்சு. ரைட்டா? எஸ், நியூடெல்லியில பாரத் மண்டபம் தான் இந்த சமிட் வந்து நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பேங்கிங். RBI launches schemes for inoperative accounts and unclaimed deposits. அதாவது வந்து RBI வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க, ஸ்கீம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் accelerated payout inoperative accounts and unclaimed deposits அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்ஆக்டிவா இருக்க அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதே டைம்ல வந்து இந்த மாதிரி அன்கிளைம் டெபாசிட்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த நியூஸ் வந்து தனித்தனியாக பார்த்தோம். ஸோ இதுக்கான ஸ்கீமாவே இருக்கு, ஸ்கீம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ஆக்சிலேட்டட் பே அவுட்ஸ் இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அன்கிளைம் டெபாசிட்ஸ் சொல்லி ஒரு ஸ்கீமாவே கொண்டு வந்திருக்காங்க RBI. இதன் மூலமாக வந்து நாங்க வந்து இந்த அன்கிளைம் டெபாசிட்ஸ் செட்டில் பண்றதா இருக்கட்டும், டார்மண்ட் அக்கௌண்ட்டை திருப்பி ரீஆக்டிவேட் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண்றதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக வந்து அவங்க வந்து பேங்க்ஸ் வந்து பே அவுட்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் பண்றாங்க, அன்கிளைம் டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு ஸ்கீம் பீரியடுக்கு நடுவில் வந்து நாங்கள் பே அவுட்டும் கொடுக்குறோம். ஸோ 4 வருஷம் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 5% ஆஃப் த அமௌண்ட் பே அவுட் கொடுப்போம். ஆர்எல்ஸ் 5000 எது மினிமம் அமௌண்ட்டோ அதை கொடுப்போம். சரியா? 5 மினிமமோ அதை நாங்கள் கொடுக்குறோம், எது கம்மியோ அதை கொடுக்குறோம். அதே மாதிரி 4 to 8 வருஷம் இருந்துச்சுன்னா 6%, 8 to 10 வருஷம் தான் 7%, 10 வருஷம் இருந்தா 10 வருஷத்துக்கு மேல இருந்தா 7.5% வந்து நாங்கள் தர்றோம், பே அவுட்டா நாங்கள் வந்து தருகிறோம் அப்படின்னு இந்த ஸ்கீம் மூலமாக RBI அறிவித்திருக்கிறார்கள். சரி, அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்ணணும், அதே டைம்ல வந்து செட்டில்மெண்ட்டும் நடக்கணும். அதற்காக இந்த விஷயத்தை நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் பே அவுட்டும் கொடுத்து உங்களுக்கு இந்த இதை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யார் சொல்லியிருக்கா? RBI. RBIயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1935. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிரீஸோட யூரோ பேங்க் இருக்கு பாத்தீங்களா? எஸ். ஸோ கிரீஸை சேர்ந்த கிரீஸ் பேஸ்டான யூரோ பேங்க் இந்தியாவில் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணலாம். அதுவும் எங்க? மும்பையில். எப்போ? டிசம்பர் 2025 ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு RBI அப்ரூவல் கொடுத்து விட்டார்கள் யூரோ பேங்க்கு. ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட், Bank of India launches BOI Trade Easy to offer fast track loans for MSME. அதாவது நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் லோன் சர்வீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, BOI Trade Easy அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து அவங்க யார் கூட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா கேஷ் இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் இந்த லோனை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ MSMEஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்ல வந்து லோன் அப்ரூவல் கொடுத்து 15 to 30 days ப்ராசஸ் இல்லாம 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைச்சிடும். நீங்க உடனே லோன் எடுத்துக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ரைட்டு. ஸோ யார் சொல்லியிருக்கா? பேங்க் ஆஃப் இந்தியா. அதோட CEO ரஜினிஷ் கர்நாடக், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1906. ரைட் ரைட்டு. கிளியர் கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோமா, SBI ஃபவுண்டேஷன் வந்து SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து திருப்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் 2025 அப்படின்ற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம SBI ஃபவுண்டேஷன். ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட், BOB introduce e-rupee person to person digital gifting feature on UPI. அதாவது நம்ம பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்களே, அவங்க வந்து டிஜிட்டல் கிஃப்டிங் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட BOB பே UPI ஆப் அப்படின்ற ஆப் மூலமாக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா e-rupee டிஜிட்டல் வவுச்சர்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், கிஃப்டா வந்து நீங்க ஷேர் பண்றது. சரியா? இப்போ வந்து நீங்க வந்து நான் காசு அனுப்பணும் அப்படின்னா இல்லாம, ஸோ இந்த வவுச்சரை நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க டிஜிட்டலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்டிங்க்கு. நீங்க ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட், இப்போ நான் வந்து ஒரு வவுச்சர் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 10,000க்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறேன். அந்த வவுச்சரை வந்து சர்டன் ஏரியாஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வவுச்சரை நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா அவங்க கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நான் கொடுக்கலாம். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா கூட நிறைய கம்பெனி டைப் இருப்பாங்க. இப்போ எப்படி சொல்றது,
இப்போ ஜெனரலா வச்சுக்கோமே ஒரு கிஃப்ட் கம்பெனி ஒருத்தவங்க ஒரு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒருத்தவங்க இருக்காங்க சரியா. எப்படி சொல்றது, பெரிய பெரிய இந்த டிஜிட்டல் இந்த டிஜிட்டல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டைப் வச்சுக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு 10,000 ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10,000 ரூபாய் வவுச்சர் கொடுத்துருவேன், டிஜிட்டல் வவுச்சர் கொடுத்துருவேன். ஸோ அந்த வவுச்சரை வந்து அவங்க பேங்க் ஆஃப் பரோடா டைப்போட இருக்க கம்பெனியில் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். கிஃப்டிங்கும் போய் சேர்ந்துடும். ஐட்டம் வந்து வவுச்சரும் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம ப்ரீபெய்ட் வவுச்சராகவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ₹1 10,000 வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்ல கிஃப்டிங் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியபிளாகவும் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வவுச்சர் வந்து நான் டிரான்ஸ்ஃபரபிள். இந்த வந்து நான் யூஸ் பண்ணல, இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், அப்போ அது போய் பண்ண முடியாது சரியா. அப்படி நீங்க பண்ணவும் முடியாது. அதே டைம்ல வந்து ஒரு சர்டன் பீரியட் தான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் வந்து 10,000 வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வவுச்சர் கொடுக்குறேன். அந்த வவுச்சர் நீங்க 10,000 வாங்கலன்னா எனக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஓகேவா, எப்படி ஈஸியா இருக்கா? அந்த மாதிரி தான் வவுச்சர் கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. டிஜிட்டலா கிஃப்டிங் கொடுக்குற மாதிரி ஓகே. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. அதோட சிஓ தான் தேவ்தத்தா சந்த், ஃபவுண்டர் 1908, ஹெட் குவார்டர்ஸ் வதோதரா, குஜராத். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பராக கிஃப்ட் சிட்டிக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா ஓகேவா. NHA to set up QR code signboards displaying project details. அதாவது வந்து நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு QR கோட் செட் பண்ண போறோம், சைன் போர்டு செட் பண்ண போறோம். என்னத்துக்கு அப்படின்னு எங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே ஸ்டேஜஸ்ல நாங்கள் செட் பண்ண போறோம். ஸோ இது என்ன அது அப்படின்னு, ஸோ அந்த ஹைவேஸ் பத்தின ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், ஹெல்ப்லைன் நம்பர்ஸா இருக்கட்டும், ஸோ ரோட் சேஃப்டி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ற மூலமாக பார்த்து கொள்ளலாம். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு ரோட் சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணப்படும். ஸோ அது உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அக்சசிபிலிட்டியும் ஈஸியா இருக்கு. எமர்ஜென்சியா இருக்கணும், ஒரு ஆன் ரோட் ப்ரிப்பேர்னஸ்க்கும் ஒரு ரோட் சேஃப்டி சர்வீஸ் தேவைப்படுதுனாலும், ஸோ ஆன் ரோடு எப்படி சொல்லு ரோட் சர்வீஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க எடுத்துக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் இந்த QR கோட் மூலமா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி NHA பண்ண போறாங்க. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவித்திருக்கிறார்கள் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரைட். ஸோ இது அறிவிச்ச நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மன் தான் சஞ்சீஷ் குமார் யாதவ். அதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1995. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து 2027 அக்டோபர்ல இருந்து எல்லா EVஸ்லயும் இந்த அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலாரமிங் சிஸ்டம் வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ரைட். அக்டோபர் 2027 அப்புறம் வர எல்லா EVஸ்லயும் இந்த அவாஸ் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட், ஸோ இந்த வெர்டிகல் சைன் போர்டு மூலமா நான் தான் சொன்னேன். ஸோ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, நேஷனல் ஹைவே நம்பர் என்ன, ஸோ இந்த ஹைவே எங்கே போய் இதோட ஜாயின் ஆகுது, ஸோ அந்த ஹைவே பேட்ரோலுக்கான நம்பரு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, டோல் மேனேஜர் நம்பரு, ஸோ இந்த இன்ஜினியர் நம்பரு, ஸோ ஹெல்ப் லைன், எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் ஸ்டேட், PMOD lays foundation stone for nuclear power project in ராஜஸ்தான்ல மஹி பனஸ்வரா ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்டை தொடங்கி அடிக்கல் நாட்டி வைத்திருக்கார் நம்ம மோடி ஐயா. சரியா. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அணுசக்தி வித்யுத் நிகாம் லிமிடெட் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 200 மெகாவாட்கான பிரஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் நாங்க கொண்டு வந்து செயல்படுத்த போறோம். அதற்காக கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ண போறோம்னு சொல்லி இருக்காங்க. எங்க? ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். கவர்னர் ஹரிபாவ் பகடே, CM பஜன்லால் சர்மா. ரைட்டு. சோ இதே மாதிரி தான் ரீசெண்டாக ராஜஸ்தான்ல நமோ பயோடைவர்சிட்டி பார்க், முதல் நமோ பயோடைவர்சிட்டி பார்க் வந்து ராஜஸ்தானில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆல்வா அப்படிங்கிற இடத்துல. அதை தொடங்கி வச்சிருக்காரு நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டரான பூபேந்திர யாதவ். பயோடைவர்சிட்டி பார்க் கொண்டு வந்திருக்காங்க. நமோ பயோடைவர்சிட்டி பார்க்க முதல் முறையாக ராஜஸ்தான்ல அல்வார் அப்படிங்கிற இடத்துல. ரைட்டு. கிளியரா? கிளியர். சோ வேற எதுவும் இருக்குன்னா டவுட் இல்ல? எஸ். சோ அவ்வளவுதான் மக்களே. சோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்புறேன். சோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது குவரிஸ் டவுட் இருக்கா, ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. குவிஸ் போயிடலாமா? டாஷ் டேக்ஸ் ஓவர் அஸ் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்துக் கொண்டவர் யாரு? காமர்ஸ், வணிகம், அக்ரகாரத்துல இருந்தா வணிகம் ஆரம்பிச்சு ராஜேஷ் அகர்வால். நெக்ஸ்ட், ஆக்சிஸ் பேங்க் பார்ட்னர் டேஷ் டு லான்ச் கோல்ட் பேக் கிரெடிட் லைன் ஃபார் MSME. ஆக்சிஸ் பேங்க் யாரோட சேர்ந்தாங்க? ஃப்ரீ சார்ஜ் கூட சேர்ந்தாங்க. RBI ஃபார்ம் 6 மெம்பர் dash to replace BPSS ரீப்ளேஸ் பண்றாங்க. 6 மெம்பர் ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்ணாங்க. போர்டோட பேர் பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்ட். ரைட்டா. dash declares India's first child marriage free district பலோட், சத்தீஸ்கர்ல. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் எங்க கொண்டு வரப்படுது? கர்நாடகாவில். யார் கொண்டு வந்தா? டாடா குரூப்பும் ஏர்பஸும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க கர்நாடகாவில். ரைட்.
ரைட்டு, கிளியரா? கிளியர் மக்களே, அவ்வளோதான்யா. ஸோ முடிந்தது. இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இஷ்யூஸோ queries இருக்காப்பா? இருந்தா சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஏதாவது இருக்கா? இல்லையே. ஆல் குட், ஆல் டன், டன். ஸோ வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டா எல்லாருக்கும் தெரியும், DAV_3073. எப்போனாலும் என்ன மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ஓகே மக்களே, ஓகே, டன்னு. ஸோ இத்துடன் இந்த லைவை நல்லபடியாக முடித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது queries இருந்துச்சாலும் கான்டாக்ட். ஓகேவா? டாடா, பை பாய், see you.